وعن ابن عباس رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ர பிகப்ரை ஃபகால் இன்னஹுமா யுஅذபான் அப்படி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள், புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு நாள் ரெண்டு கபர்களுக்கு மத்தியிலே நடந்து போனாங்க. கேட்டிருப்பீங்க இந்த ஹதீஸ். ஃபகால் இன்னஹுமா லயுஅذபான் சொன்னார்கள், இந்த ரெண்டு கபர்வாசிகளும் என்ன செய்றாங்க? அதாபு பண்ணப்படுறாங்க, வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு கபர், சரியா? சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமா யுஅذபானி ஃபீ கபீரின், பெரும்பாவங்கள் செய்ததனால் அவர்கள் அதாபு செய்யப்படவில்லை. அம்மா அஹதுஹுமா, அதுல ஒருவர் என்னவென்றால் ஃபகான யம்ஷி பின் நமீமா சொன்னார். அதுல ஒருத்தர், ரெண்டு பேரை சொல்லிவிட்டு அதுல ஒருத்தர் முதலாவது ஆளு யம்ஷி ஃபகான யம்ஷி பின் நமீமா, கோல் சொல்லி தெரிந்தவர், தெரியக்கூடியவராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அப்ப நம்ம மௌத்தாவி நம்மளை கொண்டு போய் கபர்ல அடக்கம் செய்யப்பட்ட பிறகு முன்கர் நக்கி ரெண்டு பேர் வர்றாங்க, கேள்விகளை கேட்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அதுக்கு பிறகு சொர்க்கமா நரகமா? கபரு என்னது? ரௌதத்து மின் ரியாலில் ஜன்னah அவ் ஹுஃப்ரத்து மின் ஹுஃபரின் நார். ஒன்னே சுவன பூஞ்சோலைகள் ஒன்றாக கபரு மாறும், இல்லை என்றால் ஹுஃப்ரத்து மின் ஹுஃபரின் நீரான், நரக படுகொலிகளில் ஒன்றாக கபரு மாறும். இதுதான் நிஜம், உண்மை.